சமயபுரம் மாரியம்மன் தன்னோட பக்தரோட பக்தியை வச்சு அவங்க ஊர்லயே போய் குடியேறின கதை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். அதாவது தஞ்சையை ஆண்டிய மராட்டிய மன்னன் சத்ரபதி வெங்கோஜி சத்ரபதி அப்படிங்கிற மகாராஜா பாத்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மனோட தீவிரமான பக்தரா இருந்திருக்காரு. ஒரு நாள் மாலை வேளையில நம்ம சமயபுரம் மாரியம்மனை பார்க்க வந்த அந்த வெங்கோஜி மன்னன் அவர் வரதுக்கு முன்னாடியே நடை சாத்தப்படுது. அதுக்கப்புறமா அந்த வெங்கோஜி மன்னன் அங்கேயே நைட்டு தங்கிடுறாரு. நைட்டு தங்கின அவரோட கனவுல வந்த சமயபுரம் மாரியம்மன், நீ ஏன் என்னைய பார்க்க இவ்வளவு தூரம் வந்து சிரமப்படுற? நீ உங்க ஊர்ல இருக்கிற மக்களை நல்லபடியா பாத்துக்கணும். நீ அடிக்கடி இங்க என்ன வந்து பார்க்க வந்தீங்கன்னா எப்படி நீ ஒழுங்கா ராஜ்யம் பண்ணுவ, மக்களை பாதுகாப்ப அப்படின்னு கனவுல வந்து சொல்லி, நீ இருக்கிற தஞ்சாவூர்லயே புன்னை மரத்துக்கு அடியில் நான் வந்து புற்றாக வீற்றிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாங்க. திடீர்னு விழிப்பு வந்த அந்த சத்ரபதி எந்திரிச்சு பாக்குறாரு. அடடா, நான் கண்டது கனவா அப்படின்னுட்டு நேராக காலையில எந்திரிச்சு சமயபுரம் மாரியம்மனை வணங்கிட்டு அதே மாதிரி அவங்க சொன்ன இடத்துல போய் பார்க்குறாங்க. அங்க நம்ம சமயபுரம் மாரியம்மன் புற்று வடிவில் வந்து காட்சி கொடுக்குறாங்க. உடனே அந்த இடத்துல ஒரு கோயில் எழுப்புறாரு அந்த சத்ரபதி வெங்கோஜி மன்னன். புன்னை மரங்கள் சூழ்ந்த இடத்தில் வந்து நம்ம அம்மா காட்சி கொடுத்ததுனால அவங்களுக்கு புன்னை நல்லூர் மாரியம்மன் அப்படின்னு பேரு வச்சு கும்பிட்டு வந்திருக்காங்க அந்த ஊர் மக்கள். நம்ம சமயபுரம் மாரியம்மனுக்கு நம்ம ஊர்ல மட்டும் இல்லைங்க, மராட்டிய மன்னனும் பயங்கரமான பக்தரா இருந்திருக்காரு அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. சோழ தேசமான தஞ்சாவூர்ல தஞ்சை பெரிய கோவிலுக்கு அப்புறமே ரொம்பவுமே பிரசித்தி பெற்ற கோவில் தாங்க நம்ம புன்னை நல்லூர் மாரியம்மன். ஸோ நினைச்சது நிறைவேறணும் அப்படின்றவங்க கண்டிப்பா இந்த புன்னை நல்லூர் மாரியம்மனை மறக்காம வணங்கிட்டு வாங்க. இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருந்து 10வது கிலோமீட்டர்ல புன்னை நல்லூர் அப்படிங்கிற ஊர்ல அமைஞ்சிருக்கு. நன்றி, நமச்சிவாய.